சேலத்தில் சௌடேஸ்வரி அம்மன் அப்பத் திருவிழாவில் கத்தி போடும் திருவிழாவிற்காக வீரர்கள் சிறப்பு பயிற்சி எடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக கத்தி போடும் குழுவின் பயிற்சியாளர் கிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் SK கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தின் முதல் நாளில் துவங்கி 3 நாட்கள் சௌடேஸ்வரின் அப்பத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவின் போது கத்தி போடுதல் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இதில் சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களில் இந்த திருவிழா கத்தி போடும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக நடப்பாண்டுக்கான தைப்பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் கடந்த ஒரு மாதமாக அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் கத்தி போடுதல் விழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் குகை சாமுண்டி தெருவைச் சேர்ந்த சௌடேஸ்வரி அம்மன் வழிபாட்டு குழுவைச் சேர்ந்த ஓபிளி கிருஷ்ணன் இணைந்துள்ளார். இவர் கத்தி போடுக்கான பயிற்சியை வழங்கி வருகிறார். இது குறித்து நம்ம அவரிடம் கேட்கலாம். சார், எந்த மாதிரி பயிற்சிகள் எப்போ துவங்குறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் அந்த தை மாதம் முதல் 30 நாளுக்கு முன்னே பயிற்சி துவங்குவது வழக்கமா? ஆமாங்க, ஒவ்வொரு மாதமும் தை மாதம் பண்டிகை வரும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பயிற்சி ஆரம்பிச்சிடுவோம். இந்த பயிற்சியில் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க. இரவு 6 மணி முதல் 10 மணிக்கு பயிற்சி நடக்கும். இந்த பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. 6 கலந்துக்குவாங்க. இந்த கத்தி போடுறது அப்படிங்கிறது இந்த அம்மனுக்கே உரிய ஒரு சிறப்பு. ராமலிங்கேஸ்வரர் அம்மனுக்கு உரிய சிறப்பு என்னன்னா இந்த கத்தி போடுற நிகழ்ச்சி தான் சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருக்குது. எங்கள் குழுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பல விதமான பயிற்சிகளை அம்மனுக்காக நாங்கள் செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த பயிற்சி நடக்கும். பண்டிகை 3 நாள், இந்த அப்பாங்கிறது 3 நாள் நடக்கும். இந்த 3 நாளுமே காலையும் மதியம் மாலை இரவு அம்மனுக்கு அழகு சேவைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக பூஜைகள் பண்ணுறதுக்கு கத்தி போடுவாங்க. பார்த்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு மாசமா நடத்துறீங்க. இது எதுவும் விரதம் இருக்கணுமா இல்ல ஆர்டினரியா எல்லாருமே பண்ணலாமா? கண்டிப்பா இதுக்கு விரதம் இருப்பாங்க. கத்தி போட ஒவ்வொரு வீரகுமார்னு சொல்லுவாங்க. இந்த வீரகுமார் ஒவ்வொருத்தரும் கடுமையான விரதம் இருந்தால் இந்த கத்தி போட பயிற்சி மேற்கொள்வாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் நிறைய குழுக்கள் இருக்காங்க. பட் எங்களுடைய சாமண்டி தெரு பாண்டிசாமி குழு அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு குழு. இதில் இருக்கிற ஒவ்வொரு வீரகுமார்களும் ரொம்ப கடுமையாக விரதம் இருந்து தான் இந்த கத்தி போட பயிற்சி ஆகட்டும் சரி, பண்டிகை நாட்களும் சரி, பண்டிகை முடிஞ்சு அம்மன் அனுப்பி வைக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாம் விரதம் இருந்தால் இந்த நிகழ்ச்சி நாங்கள் செய்வோம். இந்த பிரசித்தி பெற்ற இந்த கத்தி போடும் திருவிழா ரத்தம் சில சமயங்களில் ரத்தம் சொட்ட போடுறீங்க. இது பக்தியினுடைய அடையாளமா இல்ல நேர்த்திக்கடன் மாதிரி செய்யறீங்களா? இது நேர்த்திக்கடன் அப்படிங்கிறத விட இது வழிபாட்டு முறை. ரத்தம் வருது நாங்கள் யாரும் பார்க்கறது கிடையாது. நாங்கள் அம்மனை நினைச்சு நாங்கள் கத்தி போடுறோம். அது ரத்தம் வருது வர்றாங்க, இது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. எங்களுடைய மனசுல அம்மன் இருக்காங்க. அம்மன் நினைச்சு நாங்கள் எல்லாருமே நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அதாவது ரத்தம் வருகிறது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, நாங்கள் கத்தி போடுறது அம்மனுக்காண்டி நாங்கள் செய்கிறோம், அம்மனை நினைத்து நாங்கள் இதை செய்கிறோம் என்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அமரகுந்தி, வேம்படிதாளம் ஆகிய இடங்களில் 100 ஆண்டுகளை கடந்து கத்தி போடும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. சேலம் மாநகரை பொறுத்தளவில் அப்சரா இறக்கம், அதாவது குகை சாமுண்டி தெரு மற்றும் கருங்கல்பட்டி ஆகிய இடங்களில் கடந்த ஒரு மாதமாக விரதம் இருந்து பக்தர்கள் இதற்காக பயிற்சி பெற்று வருகின்றனர். இவர்கள் எடுக்கும் பயிற்சிகளை அனைத்துமே தை 1ஆம் தேதி சக்தி அழைப்பு, அதனைத் தொடர்ந்து சாமுண்டி பூஜை, அதனைத் தொடர்ந்து சோதி என 3 நாட்கள் சேலமே மதுரையில் எப்படி ஜல்லிக்கட்டு கோலாகலமாக கொண்டாடுவது போல் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் குறிப்பாக சௌடேஸ்வரி அம்மனை வழிபடுபவர்கள் கத்தி போடும் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாட இப்போதே தயாராகி வருகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.